சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. எல்லாரோடைய ஆக்டிங் நல்லா இருக்குது, நல்லா இருக்குது. நல்லா இருக்கு. பிரபாஸ் அண்ட் கமல் மெயினாக சொல்லணும். சூப்பர் சான்ஸ் இல்லை, கிளைமேக்ஸ்லாம் வேறு லெவல். புரியுது நல்லாவே போகுது, நல்லா இருக்கு. ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்லோவாக போவோம், அதுக்கப்புறம் அந்த ஸ்டோரி உள்ள போயிட்டு உடனே ஒன்றும் நல்லா இருக்கு. மெயினாக கிராஃபிக்ஸ் எல்லாம் அதை நிறைய பேர் பண்ணியிருக்காங்க, கெஸ்ட் ரோல் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தா நல்லாயிருக்கும். நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருந்தது படம். இது வந்து மகாபாரதம் பேசிக் தான். அது மகாபாரதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து படம் புரியறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லைனா ஒருத்தவங்க கதை சொன்னால் தான் உங்களுக்கு புரியுமே மகாபாரதத்தை. எல்லாமே அமிதாப் பச்சன்லாம் செம்ம வேறு லெவலு. ரொம்ப த்ரோவாக இருந்தார். இன்ட்ரோலுக்கு அப்புறம் ஃபுல்லாகவே அவர் இருந்தார். பிரபாஸும் நல்லா பண்ணியிருந்தார். ஃபுல்லாக நல்லா இருந்தது. எல்லாமே மியூசிக் நல்லா தான் இருந்தது. அந்தளவுக்கு பெருசாக ஒன்று சொல்கிறதுக்கு நல்லா தான் இருந்தது மியூசிக். நல்லா இருக்கு. படம் செம்மையாக இருக்குங்க. கிராஃபிக்ஸ்லாம் பிச்சு பெசரி எடுத்துட்டாங்க. ஆக்சுவலி அந்த உலகத்துக்குள்ளேயே போன மாதிரி இருக்குது. வேறு லெவல். பிரபாஸ் கொஞ்சம் மொக்கையாக இருக்கிற மாதிரி இருக்கார், கடைசியாக சூப்பராக இருக்கார். ஆக்சுவலி ஒவ்வொருத்தவங்களுக்கும் சூப்பர் கேரக்டர் கொடுத்துருக்காங்க. அமிதாப் பச்சன்னா எல்லாரும் தூக்கி சாப்பிட்டாரு, செம்மையாக இருக்கார். ஐயோ அவங்க தான் மெயின் ரோலு. அவங்கள வச்சு தான் இவங்க எல்லாமே ட்ராவல் பண்ணுறாங்க. கதை சொல்ல முடியாது, பட் ஆனால் ரொம்ப பெரிய கதை. சந்தோஷம் பிச்சு அலாசிட்டாரு. பாட்டெல்லாம் இல்லை பெருசாக, சின்ன பாட்டு தான், 2 பாட்டு 3 பாட்டு. ஆனால் செம்மையாக பண்ணிட்டாரு. நல்லா இருந்தது. படம் எப்படி நல்லா படம் நல்லா இருக்குண்ணா, எல்லாம் நல்லா இருக்குண்ணா. அப்புறம் லாஸ்ட் சீன் சூப்பராக இருக்குண்ணா. நல்லா இருந்துச்சு. மாசாக இருக்குது ப்ரோ ஒர்த்து சரியான படம். எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. படம் சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் ஸ்லோவாக இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் நல்லா சூப்பராக போச்சு. ஆமாம், ரொம்ப எடுத்துகிட்டு வரல அவங்கள. அப்பப்போ ஒரு 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 10 செகண்ட் அந்த மாதிரி வந்து டக்குன்னு போகிற மாதிரி நல்லா எடுத்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் தான் கொஞ்சம் போர் அடிக்கும், செகண்ட் ஹாஃப் நல்லாவே இருந்துச்சு. அது தெரியல, அது என்னென்னு கமலை காட்டுற மாதிரி கிருஷ்ணர்னு சொல்கிற மாதிரி இருந்தது. அது என்னன்னு தெரியல, இதில் தான் தெரியும். ஆனால் ஐம் நாட் அ மூவி பர்சன்ண்ணா. இதோ இவ தான் தெரியாமல் புக் பண்ணிட்டா. பட் இது செம்ம ஒர்த்ண்ணா. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் போர் அடிக்கல. 3 ஹவர் போனால் மாதிரி இல்லைண்ணா. எனக்கு ரொம்ப டிசப்பாயின்ட். என்னடா சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் இருந்துச்சு. கமலஹாசன் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே மாட்டிங்கண்ணா. அவர் ஒரு மாதிரி செம்மையாக இருக்கார் அண்ணா இந்த படத்தில். அண்ட் தென் அமிதாப் பச்சன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுண்ணா. அவருக்கு ஒரு மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ரோல் கொடுத்துருக்காங்க இந்த மூவியில். நீங்கள் வந்து தியேட்டரில் வந்து பார்க்கணுண்ணா, கண்டிப்பாக பார்க்கணும். நல்லா தானே இருக்கு. பட் தீபிகா படுக்கும் நான் ரோலை விட மற்றவங்க ரோலெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்படிதான் என்னதுண்ணா? அதெல்லாம் நல்லா இருந்துச்சுண்ணா. ஆக்சுவலி எனக்கு 3Dயில் பார்க்க பிடிக்காதுண்ணா, 2Dயில் தான் பிடிக்கும். பட் ஓகேவா தானே இருந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சு. மியூசிக் எல்லாம் நல்லா இருந்ததுண்ணா. உங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஒரு மாதிரி புல்லரிச்சிட்டே இருக்கும்ண்ணா. எல்லா சீன்ஸும் பார்க்க சீன்ஸ்க்கு ஏற்ற மியூசிக் சூப்பராக போட்டிருக்காங்க. ஆமாம், பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு சூட் ஆகிற ரோல் தான் கொடுத்துருக்காங்க. அது அவங்களும் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. அதில் ரொம்ப பவர்ஃபுல்லாக எனக்கு போட்டுறானது வந்து பிரபாஸோட ரோல். அவங்களோட ஆக்டிங் அவங்களுக்கு கொடுத்த ரோலுக்கு அவங்க பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. பட் என்னென்னா அவங்களுக்கு என்ட்ரி வந்து கொஞ்சம் வேறு லெவலில் கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன். ரொம்ப சிம்பிளாக இருந்த மாதிரி ஒரு தாட் எனக்கு. மற்றபடி அவங்க ரோலுக்கு ஓகே, அவங்களுக்கு கொடுத்த ரோலுக்கு அப்படி தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கூட எனக்கு ஒரு தாட் இருந்துச்சு. மேபி அது பர்ஃபெக்டாக சூட் ஆச்சு. மியூசிக் அண்ட் தட் ஒர்க்ஸ் எவ்ரி திங் வாஸ் பர்ஃபெக்ட். எங்கேயுமே ரொம்ப ஹை அந்த மாதிரி தேவையில்லாமல் அந்த மாதிரி இல்லை. ஓகே. அவரோட ரோல் கூட சூட்டேபிள். ரொம்ப பெருசாக போட்டே ஆகாது, பட் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு. அவருக்கு கொடுத்த ரோல் கூட அவர் நிறைய இதில் வருவார் சீன்ஸ். எஸ், அது உண்மைதான். யார் என்ன ரோல்ஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சாதான் ஓகே இவர் யார் அப்படின்னு ரிவீல் ஆகும்போது ஓகே இவங்க இந்த ரோல் அப்படிங்கிறது புரியும். அது உண்மைதான். ரொம்ப குட். அது வந்து நல்லா ஜாலியாக இருக்கும். அந்த இன்ட்ராக்ஷன் வித் புஜி அண்ட் பிரபாஸ், தட் இஸ் குவைட் குட். ஜாலியாக இருக்கும். 2க்கா லீடு கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப க்யூரியஸ். ஆக்சுவலி அங்கே படம் முடியும்னே தெரியாமல் முழிச்சிட்டு இருந்தோம். முடிஞ்சிட்டு அது செகண்ட் பார்ட்டில் தான் ரிவீல் இது பண்ணுவாங்கங்கிறனால கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தவங்க எல்லாத்துக்குமே அது ஒரு க்யூரியாசிட்டி. செகண்ட் பார்ட் எப்போ வரும் அப்படிங்கிறது. நான் மாட்டுவேன். சிக் லீவ் போட்டிருக்கா, மாட்டுவா. படம் ஆரம்பிச்சிலேருந்து ஒன்றும் செட் ஆகலை. படத்தில் ஃபைட் சீன்லாம் எம்டி வந்து இந்த சின்ன பசங்க இந்த கார்ட்டூனு அது மாதிரி தான் எதுவும் இம்பேக்ட் நமக்கு கிரியேட் பண்ணவே இல்லை. ஆனால் பிரபாஸ் பார்த்தோன்னா இதுக்கு முன்னாடி ஆதி பிடிச்சது அந்த படம் பெட்டரானு சொல்லுவேன். அதே மாதிரி கமல் சார் வந்து ட்ரைலர்லாம் பார்க்கும்போது நேரம் இது மாதிரி இருந்துச்சு. ஆனால் படத்தை முடியும் போது பாட்டு லீடு கொடுக்கும்போது அந்த ஆளை வந்தானு போட்டு மொட்டை வச்சுட்டு அந்த மாதிரி கெட்டப் வந்தார பற்றியே தேட்டரே ஒரு வேறு மாதிரி ஆகிப்போச்சு. எப்படி அந்த ரோலெக்ஸ்லாம் வந்து எப்படி உணர்வு சூரிய அது கூட பல மடங்கு ஆகிப்போச்சு. அந்த கிளைமேக்ஸ் கல்கி 2 வந்து நல்லாயிருக்கும் போல
சும்மா ட்ரைலர் தான். இது பார்க்குறதுக்கு ஃபேமிலியோட குடும்பம் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். படத்தில் வந்து எவ்வளோ வயலன்ஸ் எதுவும் ரத்தம் இருக்கிற மாதிரி எதுவும் இல்லவே இல்லை. சோட்டா பீமே அது மாதிரி தான் இருக்குது அந்த ஃபைட் சீனாக இருக்கும்போது. மற்றபடி ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ஆதி புருஷன் இந்த படம் எதுவும் பெட்டராக இல்லை. படத்தில் குறை சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. ஆனால் படம் பார்க்கறதுக்கு அந்த மகாபாரதம் சீன்லாம் வந்தால கொஞ்சம் லைட்டாக சங்கி படம் மாதிரி இருக்குது. அப்படி தான் தோணும். சங்கி படம் மாதிரி அப்போ சீன். அமிதாப் பச்சன் அவனை 7 அறியா அஸ்வத்தாமலாம் வராரு. அது டிஐஜின்னு பண்ணி சின்ன வயசு அமிதாப் பச்சன் மாதிரி காமிக்கிறாங்க. அது வந்து எப்படி சோனு சூத் தெரியுமா? சோனு சூத் அமெரிக்கா அதான் மும்பையில் வந்து நல்லா உதவிலாம் சொல்லுவாங்க. நிறைய வில்லன் நினச்சிருப்பாரு. சந்திரன் பார்த்தலாம் ஒரு சில வில்லலாம் வர அவர் மாதிரி டிஐஜிங்கெலாம் வந்து கோட்டை விட்டாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் டைரக்டர் வந்து படத்தோட பட்ஜெட் வந்து 600 கோடி சொல்கிறாங்க. ஆனால் 600 கோடிலாம் இல்லை. ஏன்னா கமல் சாருக்கு 150 கோடி, பிரபாஸ்க்கு 150-200 கோடி, அமிதாப் பச்சன் 15 கோடி, அதுக்கு தீபா படம் 10 கோடி சொல்லிட்டு படத்தில் 200-250 கோடி தான் எடுத்து படம் எடுத்துறாங்க. அதை நான் எப்படி மேக்கப் பண்ணிட்டாரு. நைட் டைமில் எடுத்தார். கிளைமேக்ஸ் விஷயம் வந்து நைட் டைமில் இருந்தால் கிராஃபிக்ஸ் எல்லாம் பிசுறு அடி தெரியல நம்மளுக்கு. அது நம்ம தெரியல. அதனால் அது அந்த இடத்துல வந்து நல்லா எபிசோட ஒரு புத்திசாலித்தனத்தை வந்து மேற்கொள் எபிசோட் கையாளிட்டார். 600 கோடி பட்ஜெட் வந்து தெரிற மாதிரி ஆச்சு. ஆனால் அந்த படத்தில் வர ஃபைட் சீன்லாம் பார்க்கும்போது இங்கிலீஷ் படத்தில் நான் வர பற்றி எனக்கு ஸ்டார் வார்ஸு, மேட்ரிக்ஸு அதெல்லாம் பார்க்கும்போது கமல் சார் வந்து ஒரு படம் ஆரம்பித்து ஒரு 50 நிமிஷத்துக்கு அப்புறம் வராரு. அவர் 10 நிமிஷம் கடைசியாக ஒரு 2 நிமிஷம், அந்த ஒரு 12 நிமிஷம் ஒரு 1/4 ஹவர் வச்சுங்க. அந்த 1/4 ஹவருக்கு ஒர்த்து தான் இந்த படம். தியேட்டருக்கு வந்து பார்க்கலாம் ஃபேமிலி. மியூசிக் வந்து இது சந்தோஷ் நாராயண் மாதிரியே தெரில. ஏன்னா சந்தோஷ் நாராயண் வந்து நம்ம பார்த்துருப்போம் தமிழ் படம்லாம். அவர் தமிழ் படம்லாம் நல்லா சொல்லிட்டு மேலே அடிச்சு அமெரிக்கா. ஆனால் இந்த படத்தில் வந்து ஹாலிவுட் லெவலில் போட்டேன்னு சொல்லுவேன். ஹாலிவுட்ல எப்படி சொல்லிட்டு அந்த ஸ்டார் வார்ஸ் பார்த்தா ஜானி வில்லியம்ஸ், ஹான்ஸ் சிம்மர், ஆலன் சில்வஸ்டர் அந்த அளவுக்கு போட்டார். ஒரு ஹாலிவுட் லெவலில் போட்டார். எப்படி சொல்லிட்டு ஒரு ஏஆர் ரகுமான் போட்டுருந்தா இப்படி இருக்கும். அது மாதிரி ஃபீலிங் நமக்கு வருது. நமக்கு மியூசிக் அந்த இடத்துல கூட 3D எஃபெக்ட் வந்து படத்தில் ஒரு 4-5 எஃபெக்ட் 3D எஃபெக்டாக இருக்குது. 2Dலே பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு. 2Dலே பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா RRR 2.1 பார்த்து பிரம்மாஸ்டர்லாம் பார்த்து ஒரு 3D எஃபெக்ட் இந்த படத்தில் இல்லை. அதுக்குன்னு 3D வந்து மொக்கன்னு சொல்ல மாட்டேன். நல்லா இருக்குது. ஆனால் 3D எஃபெக்ட் அவ்வளோ இம்பாக்ட் கிரியேட் பண்ணல. அந்த RRR படம்லாம் பார்க்கும்போது நம்ம ட்ரிபிள்ஆர்லாம் பார்க்கும்போது கிரியேட் பண்ணிச்சு. அது மாதிரி நம்ம கிரியேட் பண்ணல. மற்றபடி இந்த படத்தை வந்து தேட்டர் வந்து ஃபேமிலி வந்து பார்க்கலாம். ஆதி புருஷன் பட் பிரபாஸுக்கு இதான் ரியல் கம்பேக். எல்லாரும் கூட அவ்வளோ இல்லை. இதான் ரியல் கம்பேக்னு சொல்லுவாங்க. இப்படியும் ஒரு 1500 கோடி மேலே தான் படம் ஆகும்னா இன்னும் கறி 1500-2000 கோடி அது மாதிரி எக்ஸ்பெக்டே பண்ணல. இந்த மாதிரி சும்மா உண்மையை சொல்லலாம் 60 ரூபா டிக்கெட்டாக தான் வந்தோம். எனக்கு இன்றைக்கி ரிலீஸ்னு கூட தெரியாது. தரமான படம். பிரபாஸில் ஒரு நல்ல படம்னா இது. பாகுபலிக்கு அடுத்து நல்ல படம்னா இதுதான். கமல் 2 சீனில் மட்டும் தான் வந்தார் கமல். இப்போ ஃபஸ்ட்டு சீனில் ஒரு இதுவாக இருந்தது. லாஸ்ட்டு சீனில் முடியும் போது அந்த கிராஃபிக்ஸ் எடிட்டிங்லாம் வேறு லெவல் பண்ணி பார்ட் 2ல் தான் மொத்தமாக காட்டுவாங்க போல். தரமான படம். கமலுக்கெல்லாம் ஒர்த்தான அவர் தான் வில்லன் நினைக்கிறேன். இதில் சுப்ரீம்னு ஒரு பேர் வந்து அவர் தான் வில்லனு. நல்லா இருக்குது படம். வந்து பாருங்கள், எல்லோரும் வந்து பார்க்க சொல்லுங்கள். அவங்க தான் மொத்த கதைக்குமே அவங்க தான் எண்டிங். அவங்க தான் கடவுள்னு சொல்கிறாங்க. தீபிகா படுகோன் தான் கடவுள். அவங்க வயிற்றில் வளர்கிற குழந்தைய தான் கடவுள்ன்றாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புரியும். ஃபஸ்ட்டில் ஸ்டார்டிங் புரியாது. இன்டர்வலுக்கு அப்புறம் அப்படியே கரெக்டாக கண்டினியூ ஆகிடும். புரியல. அந்த 3D அந்த எஃபெக்ட் தானே அது மட்டும்தான் ஒரு மாதிரி இருக்குது. கண்ணாடி போட்டுன்னு கண்ணாடி போட்டே அந்த இருட்டில் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ஃபுல்லாக படம் வேறு இருட்டில் எடுத்துக்கிறாங்களா, அது ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. நார்மலாக எடுத்திருந்தாலே நல்லா எடுத்துருக்கலாம் போல். அந்த கண்ணாடி கொடுத்து கொஞ்சம் சொதப்பிட்டாங்க. அது மட்டும்தான். மீது படம் நல்லா இருக்குது. அந்த கண்ணாடி கொஞ்சம் இதுவாக இருந்திருந்தா இல்லை, கண்ணாடி ஃப்ரேம் வெள்ளையாக இருந்திருந்தா கூட படம் தெரிஞ்சிருக்கும் போல். அது பிளாக்காக இருக்கிறதுனால ஃபுல்லாக பிளாக் ஆகிட்டு ஒரு மாதிரி பிளர் ஆகிடுச்சு ஃபுல்லாக. மியூசிக்கு தரம். அந்த புஜ்ஜி சாங்கெலாம் ஒன்று வருது, அதெல்லாம் வேறு லெவலு. அந்த மியூசிக்கு அந்த டோனு அதிர்றது தேட்டரில் வந்து பார்க்க சொல்லுங்கள் எல்லாரையும். தரம். செகண்ட் பார்ட்டுக்கு வெயிட் பண்ணுறேன். ஓகே அண்ணா. ஆவரேஜ். என்ன டார்லிங் சம் சீன்ஸ் ஆர் லெஸ் அண்ணா. இப்போ ரொம்ப நாள் கழிச்சு திரும்ப நல்ல மூவி பண்ணியிருக்காரு. கமல் வந்து அவ்வளோவா கேரக்டர் இந்த படத்தில் இல்லை, நெக்ஸ்ட் படத்தில் தான் ஒரு பெருசாக வரும். ஆமாம், பாட்டு கொடுத்துருக்காங்க கிளைமேக்ஸ். வாடா, நீ தானே சொல்லிட்டு இருந்த கதை உள்ள என்ன வரும். அது லேக்லாம் அடிக்கல. டைலாக் வந்து இந்த டப்பிங்னால கொஞ்சம் லேக்காக இருந்துச்சு. மற்றபடி எல்லாம் நல்லா இருந்துச்சு. எல்லாம் நல்லா தான் நடிச்சிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. அப்படிலாம் இல்லை, உங்களுக்கு ஜென்ரலாக கேரக்டர் மட்டும் தெரிஞ்சால் போதும். மகாபாரதம் மூவி வேறு லெவல் தான். ஃபுல் எனர்ஜெட்டிக், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பேஸ்ட் ஆன் ஹிஸ்ட்ரி எடுத்திருக்காங்க. ஒவ்வொரு ரோல்ஸுமே யூனிக்காக போர்ட்ரே ஆகும். அதில் நல்லா இருக்குது. திருப்பி போய் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும்.